வணக்கம், என்னோட பேர் லாவண்யா. இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம என்ன சவுண்டுனா கான்சனன்ட் சவுண்ட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிளாசியோ சவுண்ட்ஸ் பார்த்தோம், அதில் 6 சவுண்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ரிகேட்டிவ்ஸ் சவுண்டு. அது வந்து 9 சவுண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃப்ரிக்ஷன் மூலயமா வர சவுண்டு தான் வந்து ஃப்ரிகேட்டிவ் சவுண்ட்ஸ். இது எதனால் வருதுன்னா வோக்கல் ட்ராக்டில் வந்து நமக்கு வந்து பார்ஷியல் பிளாக்கேஜ் ஆகிட்டு காற்று வந்து ஃபோர்ஸாக தள்ளி விடும்போது நமக்கு வரக்கூடிய சவுண்டு தான் இது எல்லா சவுண்டும். இதில் 9 சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சவுண்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சவுண்ட் என்ன, லெட்டர் எஸ்ஸும் லெட்டர் Z அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட்டர் எஸ், Z இது 2 சவுண்டும் பார்க்கலாம். இதில் வந்து வாய்ஸ்டும் இருக்குது, அன்வாய்ஸ்டும் இருக்குது. இது நல்லா கவனிங்க. இது எங்கே நம்ம பிறக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சவுண்டு டிப் ஆஃப் த டங் வந்து ஆல்வியோலர் ரிட்ஜில் வந்து டச் ஆகிட்டு அப்போ அந்த டைமில் பிறக்குது. இந்த இடத்துல கை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னும் போது அன்வாய்ஸ்டு, வாய்ஸ்டு, சிக்ஸ், swans, swiftly, zebra, zag, zeep. புரிஞ்சுதா? ஸோ இப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 சவுண்டும் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அடுத்த சவுண்டு என்ன சவுண்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா இது எந்த லெட்டர்லேருந்து நமக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். SH, அதுக்கப்புறம் SION, SURE இது 2லேருந்து பிறக்குது. எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இந்த சவுண்டு போஸ்ட் ஆல்வியோலார் ரிட்ஜில் டங் போயிட்டு டச் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய சவுண்டு தான் இந்த சவுண்டு. பார்க்கலாம், இதுலேயும் வாய்ஸ்டு இருக்குது, அன்வாய்ஸ்டு இருக்குது. இப்படி டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னும் போது நமக்கு வந்து சவுண்டு வரல, இது அன்வாய்ஸ்டு. அப்படின்னும் போது நமக்கு வந்து சவுண்டு வருது, இது வந்து என்ன அப்படின்னா வாய்ஸ்டு. இப்போ ஷார்ட், brush, wish, அடுத்து vision, mission, measure, Asia. இப்போ இந்த சவுண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த சவுண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், லெட்டர் எஃப்பும் லெட்டர் வியும் பார்க்க போகிறோம். லெட்டர் எஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், லெட்டர் வி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நம்ம வந்து பிறக்குது, எங்கிருந்து பிறக்குது, லோவர் லிப் வந்து அப்பர் டீத்தில் வந்து நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து காற்று வந்து லைட்டாக அப்படியே ஸ்வீப் பண்ணி ப்ளோ பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து பிறக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து வாய்ஸ்டு அன்வாய்ஸ்டாகவும் இருக்குது. இங்கே கை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அன்வாய்ஸ்ட், வாய்ஸ்ட், fine, wine, fat, vat, offer, ஓகேவா? இந்த சவுண்ட் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அடுத்த சவுண்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி TH அப்படிங்கிற லெட்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா நம்ம TH வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து வாய்ஸ்டும் இருக்குது, அன்வாய்ஸ்டும் இருக்குது. எப்படி வாய்ஸ்டும் அன்வாய்ஸ்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காற்றை வந்து வெளியில் ப்ளோ பண்ணும்போது நமக்கு வந்து வைப்ரேஷன் இல்லாமல் வர்றது வந்து அன்வாய்ஸ்டு. வைப்ரேஷனோட நமக்கு வர்றது வந்து வாய்ஸ்டு. வைப்ரேஷனோட வரும்போது நமக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ரிங்கிங் சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, அப்படி கொடுக்கும் இல்லையா, அந்த சவுண்டு வந்து நமக்கு நல்லா உணர முடியும். இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனிங்க, சரியா? இப்படி கை வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் நல்லா வந்து உணர்ந்து கவனிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரே இடத்துல நமக்கு 2 டீத்துக்கு நடுவில் தான் இதை வந்து டங்கை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போது இந்த 2மே வந்து உணரும் போது தான் நமக்கு நல்லா புரியும், சரியா? அப்போது காற்றை வந்து வெளியில் ப்ளோ பண்ணுறோம், சரியா? தாட்ஸ், thick, thoughts, thick. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ரிங்கிங் சவுண்ட் வர மாதிரி நமக்கு நல்லா தெரியும். then, this, that, those. ஓகே, ஸோ இது வந்து நல்லா வைப்ரேஷன் சவுண்டை ஃபீல் பண்ண முடியும். இங்கெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு சவுண்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி கிடைக்கும், ஒரு வைப்ரேஷன். இந்த சவுண்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்துடும். ஓகே, அடுத்த சவுண்டு நம்ம பார்க்க போகிறது என்ன, லெட்டர் ஹெச். இது வந்து ஏன் வைப்ரேஷனோட அந்த இதில் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால்
இது வந்து காற்று உள்ளேருந்து தடைப்படாமல் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக வரும், எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனுமே கிடையாது. அதனால வந்து இந்த சவுண்டை நம்ம கொடுக்குறோம். இது பாருங்க நல்லா, அவ்வளோதான். have, has, happy, horse, happy. புரியுதுங்களா? இந்த சவுண்ட் வந்து எந்த தடையுமே இல்லை, ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவாக வெளியில் வருது. ஸோ இந்த சவுண்ட் எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா 9 சவுண்டு பார்த்தது வந்து ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சவுண்டில் நம்ம பார்த்தோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அடுத்தடுத்து டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் டங் ட்விஸ்டர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சவுண்ட் எல்லாமே கிளியராக வரும். சரிங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். லெட்டர் எஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதோட சவுண்ட் என்ன? ஓகே. 6 sleek swans swam swiftly southwards. 6 sleek swans swam swiftly southwards. இது எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 6 sleek swans swam swiftly southwards. 6 sleek swans swam swiftly southwards. அடுத்து பார்க்க போகிற லெட்டர் என்ன? Z. அதாவது லெட்டர் அந்த சவுண்டு. Zebra zig, zebra zag, zebra zig and 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 zebra zag. ஓகே. அடுத்து பார்க்க போகிற லெட்டர் என்ன அப்படி? லெட்டர் F. அது என்ன அப்படி சவுண்ட் வந்து எப்படி இருக்கும்? Fresh fried fish, fish fried fresh, fresh fried fish, fish fried fresh, fried fish fresh, fish fried fresh, fresh fried fish, fish fried fresh, fresh fried fish, fish fried fresh, fried fish fresh, fish fried fresh, fresh fried fish, fish fried fresh, fried fish fresh, fish fried fresh. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்த லெட்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெட்டர் SH சவுண்டு. She sells seashells by the seashore. She sells seashells by the seashore. She sells seashells by the seashore. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷ் அப்படிங்கிற சவுண்டும் எஸ் அப்படிங்கிற சவுண்டும் நல்லா கிளியராகவே உங்களுக்கு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்டர் ஓகே. அதாவது வி லெட்டர், அடுத்து வந்து சவுண்டு. இது வந்து எப்படின்னா vivacious valve vacuumed while it's very vivid vehicle. Vivacious valve vacuumed while it's very vivid vehicle. Vivacious valve vacuum while it's very vivid vehicle. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். அடுத்த பார்க்க போகிற லெட்டர் என்ன? நம்ம TH அப்படிங்கிறத வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டங் ட்விஸ்டர்ஸ் வச்சு. I thought a thought but the thought I thought wasn't thought the thought I thought I thought. I thought a thought but the thought I thought wasn't thought the thought I thought I thought. இதை வந்து நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற லெட்டர் என்ன அப்படின்னா H. அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக உள்ளேருந்து காற்று வந்து வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். Happy hippo hopped and hiccuped. Happy hippo hopped and hiccuped. இந்த டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரிகேட்டிவ் சவுண்ட் வந்து உங்களால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.